அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் மை சேனல் செந்தூர் வேலன் சமையல். நாம் இப்போது சிம்பிளாக அரைக்கீரை பொரியல் செய்யலாம் வாங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, அப்புறம் 5 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. சுவைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க, பொடியாக கட் பண்ணி. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பொடி பொடியாக கட் பண்ண அரைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை கடாயில் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லா கீரையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கீரையை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி கீரையில் கொஞ்சம் தண்ணி நமக்கு வரும். கீரையில் இருக்க இலைகள் அந்த தண்டுகள்லேருந்து தண்ணி வரும். அதிலேருந்து அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு மூடி போட்டு ஒரு ஆவி வந்ததும் நாம் திரும்ப எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி வச்சு அது கூட சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு ஆவி வந்ததும் மூடி போட்டு ஒரு ஆவி வந்ததும் எடுத்துடலாம். சுவையான அரைக்கீரை பொரியல் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.